அனைவருக்கும் வணக்கம். உலகமே எதிர்பார்த்த தேர்தல் திருவிழா நம்முடைய இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் நடந்து முடிந்துவிட்டது. தமிழக ஓட்டுப்பதிவு 72.09% என்று குறிப்பிடுகிறார்கள். நானும் வாக்குப்பதிவு அலுவலராக பணிபுரிந்துவிட்டு இரவு 3 மணி அளவில் தான் வீடு திரும்பினேன். அங்கேயே என்னுடைய வாக்கையும் பதிவு செய்து கொண்டேன். மீதியுள்ள 28% மக்கள் எங்கே சென்றார்கள்? இவற்றில் 5% மக்கள், அதாவது குழந்தைகள், காலேஜில் படிக்கும் குழந்தைகள் ஹாஸ்டலில் தங்கியிருப்பார்கள். இவர்கள் வாக்களிக்க முடியாது என்று கூறுவார்கள். இவர்களுக்கு வாக்குப்பதிவை பதிவு செய்ய தபால் ஓட்டு முறையை நம்முடைய தேர்தல் அதிகாரி கொண்டு வரலாம் அடுத்த தேர்தலில். மீதி இருக்கும் மக்கள், வயதானவர்கள், அவர்களுக்கென்று சிறப்பு ஏற்பாடு நம்முடைய தேர்தல் அதிகாரி செய்திருக்கிறார்கள். அதையும் மீறி வீட்டில் விடுமுறை அளிக்கப்பட்டும், அதாவது அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் அளிக்கப்பட்டும் வீட்டிலேயே ஒரு வாக்கு தானே, ஒரு ஓட்டு தானே என்று நினைத்து கொண்டு வீட்டில் இருப்பவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் என்னுடைய வாய்ஸ் மெசேஜ் இதை பதிவு செய்கிறேன். அவர்களிடம் கேட்டால் என்ன கூறுவார்கள்? ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன? நம்முடைய வீட்டை நாம் பார்த்து கொள்வது போல் நம்முடைய நாட்டை பார்த்து கொள்ள ஒரு அதிகாரி தேவை அல்லவா? அவர் பிரதம மந்திரியாக இருக்கிறார். அவரை தேர்ந்தெடுக்க நமக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. அந்த உரிமையை இவற்றில் காட்டலாமே ஓட்டுப்பதிவின் மூலம். எனவே மக்கள் அனைவரும் அடுத்த வாக்குப்பதிவின் போது 90% மேல் வாக்குப்பதிவை பதிவு செய்ய முயற்சிகள் எடுக்க வேண்டும். தனக்குள்ளேயே அந்த எழுச்சியை மேற்கொள்ள வேண்டும். எனக்கு மனதில் தோன்றியது நான் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. வாக்குப்பதிவு அளித்த அனைத்து மக்களுக்கும், மேலும் பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள வேட்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.